என்ன இன்னைக்காவது உங்க அப்பா அம்மா போன் எடுத்தாங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவிர அப்படி என்ன தப்பு பண்ண நீ? ஏய் முகுந்த், நான் என்னடி பண்ணேன்? உன் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நல்லா சாப்பிடணும். 25 + 15 மாசம் என்ன அடுத்த கிரெடிட் கார்ட்லானா? என்ன மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணியா? தேங்க் யூ. லோன் அமௌண்ட் 5 lakhs ஆ? முகுந்த் சி கம் சீக்கிரம் வா. வாயே. ஹே ஆமா சரியான வாள். ஹே அப்படி வர மாதிரி வதிக்கறா. பொண்ணா பையனா? பையன். பொண்ணு. நோ ரெண்டுமே. ஓவரால அலையாத. மீரா. பொண்ணா? ஆமாமா பொண்ணுதான். உன்ன மாதிரியே அழகா வேணும். முகுந்த். சொல்லுமா. என்ன? All the troubles that my life has put me through. Maybe as an orphan. I don't have parents to help me. All the difficulties that I've gone through, I don't want my child to go through the same fate. So promise me that உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம குழந்தைய விட்டுறாத. ஹே பைத்தியம் மாதிரி நீ. நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். சரியா? தேங்க்யூ. மரகதம் சந்திரசேகர், the famous gynecologist. சிசேரியன் இல்லையா, நார்மல் டெலிவரியா கேரண்டி கொடுக்குறாங்க. அதனால பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லாமல் இருந்தாங்களே. கொண்டு வீசும் திசை பல சென்று வீழ்தே நாளும் வீணா. நிழலிலும் வலியுடன் தினம் அலைந்திடும் சொல் தைத்த தேகம் தொடர்ந்திடுவோம். நிஜம் சில கணம் காணாமல் போகும். சுகம் தருமோ முதிரும் கதிரில் உயிர்கள் நனைந்திட பிறையும் ஒளியும் மணலாய் என்னை சுட எதிரும் புதிரும் என்னையே தொடர்ந்திட புதிரம் போத்த இதயம் உறங்கிட உணர்வுகள் குறுகியின் உயிர் மேலிடவா.
டாடி 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 பசிக்குது டாடி. என்ன டாடி ஒரு கடை கூட என்ன, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? உங்களுக்கு கால் வலிக்கலப்பா? டாடி தண்ணி. மீரா இரு. இந்தா. போதும். இருட்டா இருக்கு டாடி. கொசு கடிக்கல? நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அம்மா தனியா இருப்பாங்கல்ல? மீரா தூங்கா. குட் மார்னிங் பா. டாடி டாடி பசிக்குது டாடி. டாடி நானும் வரேனே. அப்பா பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்த்து வரேன். பார்த்துட்டு வரணும் சரியா? யாருக்கு நீ போட்டுறாத. டாடி கண்டிப்பா வந்துடுவீங்கல்ல ப்ளீஸ்? கண்டிப்பாக வந்துடுறேன். டேக் கேர். வண்டி எவ்வளோ முடியா? யோ இறங்கி போய் பாரியா? பார்க்குறேன் சார். எவ்வளையாவது கூட்டிகிட்டு வந்து ஒதுங்கி இருப்பானுங்க. இதுக்கு மேலே வேகமாக நடக்க மாட்டான் போல இருக்கு. நடேப்பா. கர்நாடக ஹில் ஸ்டேஷன் வண்டிங்க இருக்குது. எவனையும் காணோம்.
சைலன்சர் சூடா இருக்கா பாரியா? சூடுல சார். சரி சரி வந்துரு. யோ ஒழுங்கா பாத்தியாயா? யாரும் இல்ல. டாடி பேசாத, யாரும் பார்க்கல. என்ன ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல சார். டேய் உனக்கு இன்ட்ரெஸ்டா தெரியாதா? இந்த இடத்து சொந்தக்காரனுடைய இருக்கு சார். நல்லா வருவியா நீ? கடைசி மட்டும் நீ கான்ஸ்டபிள் தான். ஓ அப்பா உங்களுக்கு போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியுமே. எப்படி சொல்லுங்க? நான் பிள்ளையார பட்ட வேண்டினேனே. அப்பா இப்ப நேரா வீட்டுக்கு தானே போறோம். சொல்லுங்கப்பா. உங்களதான்ப்பா. அப்பா என்ன வண்டி பாருங்க, சரியான ஓட்ட வண்டியா இருக்கு. இப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கார்லயே வந்திருக்கலாம். ஹலோ பாஸ், வண்டி ரன்னிங்ல நின்றுச்சு, கொஞ்சம் பாருங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்க. சீஸ் ஆயிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். 10 நாள் ஆகுமா? விட்டுக்கிட்டு போயிருங்களா இல்லை லாரி கீரி ஏற்றுன்னு போயிருக்கீங்களா? 10 நாளா? எவ்வளோ ஆகும்? 10,000 ஆகும். 10,000 ஆகுமா? இன்ஜின்லாம் ஏறி ஏற்றணும், நிறைய வேலை இருக்குது. சரி, இதான் கீ, கொஞ்சம் சீக்கிரம் சாவி முடிச்சுடுங்க. இருக்கா? அட்வான்ஸ் எதனா கொடுங்க சார். அட்வான்ஸு ஏய், இங்கே வாயை பார்த்துருங்க, போய் என்ன வேலை இருந்தால் பாருப்பா. பணம் நிறையா இருக்கும் பொழுது தெரிஞ்சு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டுடலாமே. 2000 ரூபா இருக்குது. 10 நாள் கழிச்சு வந்து எடுத்துன்னு போகணும். சரி. ஹலோ, இங்கே தங்க பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குமா? தங்கறதுக்கு இப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் போங்க. கல்சா தாபான்னு ஒரு இடம் இருக்குது. சரி. அங்கே சிம்ரன் அக்கான்னு ஒரு அக்கா இருக்கும். சரி. இந்த அக்கா கிட்ட போய் மெக்கானிக் முருகேசன் அமிச்சான்னு சொல்லுங்க. சரிங்க. அவங்க எல்லாம் பார்த்து வசதியாக பண்ணிடுவாங்க. பத்தா பாப்பா, லேசா பறக்கு மனசு மனசு போடுற பாட்டு. சிம்ரன் अंदर है। சிம்ரன், சிம்ரனா, நீ என்ன புதுசா? நல்ல வேலை, உன் நேரம் கணேஷ பண்ணி இப்போ இங்க இல்ல. சிம்ரனா சிம்ரன், நீ சொன்னது மட்டும் அவர் காதுல விழுந்துச்சுன்னா சாலா, அவ்வளவுதான். சொல்லு, என்ன வேணும்? ஒரு 10 நாள் தங்கணும். நான் என்ன உனக்கு லாட்ஜா கட்டி வச்சிருக்கேன்? ஆளையும் மூஞ்சியும் பாரு. வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் முருகேஷ் 10 நாள் ஆகும் சொல்லிட்டாரு. தங்க இடம் கேட்டப்ப தான் உன்ன சொன்னார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆமா, இது யாரு? என் பொண்ணு. பொண்ணா? ம். அப்படியாமா? ஆமா, இது எங்க அப்பா. இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, அதனால தான் கேட்குறேன். தங்க இடம் இருக்கா இல்லையா? அட்வான்ஸ் வேணும், தரேன். யோ இரியா, உனக்கு என்ன மூக்கு மேல கோவம் வருது? சரி வா. உன் பேர் என்னம்மா? நீனும் உங்க அப்பன மாதிரி உம்முன்னு வர. உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? ஊர்லயா? என்ன நான் பாட்டுக்கு பேசுனே வர, நீ பேசாமலே வர. என்னையா உன் பிரச்சனை? பிதா மகன் விக்கிற மாதிரி உம்முன்னு. எங்க இருந்து வர? சித்ரதுர்கா. சின்ன குழந்தை கூட்டிட்டு 2 வீலர்ல வரியே, கண்ணு மண்ணும் தெரியாம ஓடுறாங்க. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? நாங்களும் இப்படிதான் வந்தோம். எங்க அப்பா சோலாப்பூர்ல இருந்து கிளம்பும் போது உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை கூட்டின்னு லாரி ஏறி இங்க வந்தோம். எங்களுக்கும் இங்க யாரையும் தெரியாது, ஒன்ன மாதிரிதான். இந்த ஊருக்கு வந்து இறங்கினோடனே எங்க அம்மா செத்து போச்சு. எங்க அப்பாவுக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு புண்ணியம் வந்தான்,
எங்க அம்மா சாவை அடக்கம் பண்ண காசு கொடுத்தான். வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணோம். கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பாண்டி தான். அதனாலயே சிம்ரன் கிட்ட உதவி யார் கேட்டு வந்தாலும் யோசிக்காம பண்ணிடுவேன். இதுல எவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வம்புலையும் மாட்டி விட்டுடுறாங்க. நீயும் அதே மாதிரி பொட்ட பொருளோட வந்திருக்கியா? அதான் மனசு கேட்கல. இவ்ளோ நாளி பேசிட்டு வரல, வாய தொலையேன். அட உள்ள போயா, மாச மாசம் நின்றுக்கிட்டு. இதான் வீடு. துரை எதிர்பார்க்கிற வசதிலாம் இங்க கிடைக்காது. கூட குழந்தை வேற. உன்னை பார்த்தா டீசெண்டா வேற இருக்க. உனக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ? இதை விட்டா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வர போகணும். அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. உனக்கெல்லாம் செட் ஆகாதியா? வேணா இங்கே இருந்துட்டு போ. ஒரு ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு வேணுமா? இல்ல, வேலை வேணும். பாரா, வேலை வேணுமா? நீ 10 நாள் தானே ரூம் கேட்ட. இருக்க இடம் கிடைச்சதும் இங்கே டேரா போடலான்னு பாத்தியா? இல்ல, வண்டி ரெடி ஆனதும் குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் 3 வேளை சோறு தானே. 10 பேருக்கு சோறு போட தெரிஞ்சவளுக்கு உங்க 2 பேருக்கு சோறு போட மாட்டேனா என்ன? வண்டி ரெடி பண்ண பணம் வேணும். ஊர்ல இருந்து யாராச்சும் மணி ஆர்டர் அனுப்ப சொல்ல வேண்டியதானே? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் மூக்கு மேல கோத்து வச்சுக்கிட்டே திரியிற? எவ்வளவு பணம் வேணும்? 10,000. நானே தரேன். ஊருக்கு போய் மணி ஆர்டர் அனுப்புறியா சொல்லு. உன்னால வேலை தர முடியுமா முடியாதா? வேலையா? யோ இங்க பாரு, எனக்கு மெக்கானிக் முருகேசன் நல்லா பழக்கம். வண்டி ரெடி ஆனதும் நீ வேணா எடுத்துட்டு போ, நான் பேசிக்கிறேன். என்ன? ப்ளீஸ், நான் கேட்டதை மட்டும் பண்ணு. சரி, நீ வேலை செய்யற மாதிரி உனக்கு என்ன தெரியும்? ரொட்டி போட தெரியுமா? கத்துக்கிறேன். 10 நாள் நாளை கடைக்கு வந்துரு. நீ வீட்டை விட்டு வந்தப்போ யாருமே அவனை தடுக்கலையா முகுந்த்? செத்தா கொல்லி கூட வரக்கூடாது, சொத்துல பங்கு கேட்டு வரக்கூடாது. அந்த வார்த்தை மட்டும் தான் என் காதில் கேட்டுச்சு. அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. வழக்கமாக பசங்களுக்கு இருக்கிற வேகத்தில் நானும் வெளியே வந்துட்டேன். அவங்க ஒன்றும் ஏற்றுக்கல. ஸோ எனக்கு அவங்க தேவையே இல்லை. சிம்பிள். அப்பா அம்மாவை தூக்கி போடுறது அவ்வளோ ஈஸியா முகுந்த்? ஜெனி தூக்கி போட்டது நான் இல்லை, பெத்த பையனோட ஃபீலிங்ஸ் அவங்க தான் புரிஞ்சுக்கல. நான் என்ன அவ்வளோ மோசமான பொண்ணையை காதலிச்சிட்டேன்? உனக்கு அப்பா அம்மா அது விதி. ஆனால் அதை பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கூடாதா? என்னால தானே முகுந்த்? நீ ரொம்ப அவசரப்பட்டியோன்னு பயமா இருக்கு. என்னால தானே நீ உன் குடும்பத்தையே பிரிஞ்சிருக்க. திரும்பி போயிட. சரி, விளையாடுறியா? 23 வருஷம் நான் எங்கள் அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கேன். அவங்க உணர்வுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கேன். என் உணர்வுக்கு மரியாதை கொடுக்காத பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன். உன் ஹாஸ்டல் என்ன சொன்னாங்க? யாருக்கும் தெரியும். நீ வீட்டை விட்டு வந்த மாதிரி நானும் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்? பயமா இருக்கு முகுந்த். டோன்ட் வரி. அப்பாயின்மெண்ட் வர பெங்களூரில் வேலை, ஸ்டார் ஹோட்டலில் செஃப். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிள். ஒரு கோவிலில் கல்யாணம். வெறும் ஜெனியாக இருந்த ஜெனிக்கு எம்னு ஒரு இனிஷியல். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன், இவங்க எல்லாருடைய பாசமும் எப்படி இருக்குன்னு புரிய வைக்க போகிறேன். அழகாக ஒரு குழந்தை. ஆமாம் ஆமாம், பின்னாடி கண்ணு முடி பார்த்தா
I can foresee. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னுள் மாற்றம் நீ தந்தாய். பழகாத புது தேசம் உன் நேசம் எனதன்பே. நீ எந்த நாகாயம் ஏதோ மாயம் நீ செய்தாய். என்னுள் மாற்றம் நீ தந்தாய். எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன் நேசம் இது கண்ணீரா நீ எந்த நாகாயம். கால் போகும் வழியில் தெரிந்தேன் பெண்ணே என் விழியில் விழுந்தாய். உன்னாலே வாழ்க்கையே நேரானது. கண்ணாடி போல கிடந்தே கண்ணே என் முன்பு தெரிந்தாய். உன்னாலே தோற்றமே வேறானது. பெண்ணே என் உயிரை உன்னிடத்தில் தந்தேனே. எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. இது கண்ணீரா வெறும் பாலை நிலத்தின் மீது நறும்போக்கள் மலர செய்தார். எப்போது தீர்ப்பேனும் என் நன்றியை. மழை போகும் பாதை எல்லாம் மரம் ஈரம் வாங்கிக் கொள்ளும். பூ பூத்து பேசுமே தன் நன்றியை. ஒரு காலம் இந்த நொடியில் வாழ்வேன். இன்னும் உள்ளது பெண்ணே நமக்காக வாழ்க்கை. எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன் நேசம் எனதன்பே. இது கண்ணீரா எதுக்கு முகுந்த்? வேணாம் ப்ளீஸ். 55 days டைம் இருக்கு. அதை விட எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். பரவாயில்ல, வாங்கிக்கோ. சரியா? நீ எந்த நாகாயம் என்னுள் மாயம் நீ மாற்றம் நீ தந்தாய். ஏதோ மாற்றம் நீ தந்தாய். மாயம் நீ செய்தாய். இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன் நேசம் எனதன்பே. இது கண்ணீரா நீ எந்த நாகாயம்.
Coming. வணக்கம்மா. வணக்கம். முகுந்த் இருக்காரா? அவர் வெளில போயிருக்காரு. நீங்க? நான் வேண்டப்பட்டுருவேன். உள்ள போய் பேசலாமா? ஓ ஷோ, வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ வேண்டாமா. பொண்ணை கொடுத்த இடத்துலையும் காசு கொடுத்த இடத்துலையும் கையில் நினைக்கக்கூடாதுங்கிறது எங்கள் வழக்கம். நல்ல பெரிய இடம், சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நாங்களும் சந்தோஷமா இருக்கணுமா? 36 இடத்துல கையெழுத்து, 4 லட்சம் ரூபா கடன், 6 மாசம் டியூமா. பெரிய இடம். பாம்பே ஃபைனான்ஸ். சார் முகுந்த் சுப்பிரமணியம், தனுஜா ரெஸ்டாரண்ட் செஃப். ஐம் ஐ ரைட்? திரும்பவும் சொல்றேன், பெரிய இடம். தாவூதை பத்தி தெரியாது, தாங்க மாட்டீங்க. நாலு மாசம் டியூ கட்டியிருக்காரு, 6 மாசமா டியூ கட்டல. பொண்டாட்டியா புத்திமதி எடுத்து சொல்லுங்க, பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுல்ல. வரமா? என்னம்மா ஹெவி ஒர்க்கா? நீ சாப்பிட்டியா? நாங்க 2 ஜீவன் வீட்டில் இருக்கோம். மீரா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா? எங்களை மறந்துட்டியா? சாப்பிடு. என்னது? அதான் நானும் கேட்குறேன். புரியல. பாம்பே ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்துட்டு போனாங்க. என்னவா? உண்மையா? சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னான். கேரட் கேட்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஃபைனான்ஷியலி நம்ம வீட்டுக்கு வந்து கேட்குறான். ஜெனி, சி முகுந்த், ஏன் சந்தோஷம் முக்கியம்னு நீ யார்கிட்டயோ கை நீட்டி கடன் வாங்குறது எனக்கு பிடிக்கல. நாம ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் முகுந்த். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அன்னைக்கு அவன் பேச்சை கேட்டுருக்கோம். ஐம் சாரி ஜெனி, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சந்திச்சிருக்கவே கூடாது. ஜெனி, ஜெனி இங்க பாரு. ஜெனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கம் ஆன் ஜெனி, இங்க பாரு. திடீர்னு நான் தாழ் வந்து நிற்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? சாரி சாரி, நான் பார்த்துக்கிறேன்ல. நீ அழகு கொண்டாடி. ஏய், இந்த ஆடம்பர வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம சக்திக்கு நீ எப்படி வாழ சொன்னாலும் நான் ரெடி. அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு, இனிமேல் யார் கேட்டாலும் என் நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. ஓகேவா? இங்கே பாத்தியா, யூ ஆர் சோ லக்கி. உன் பர்த்டேக்கு எங்கே போகணும் தெரியுமா? எங்க? சஸ்பென்ஸ். மீரா, மீரா, ஏய் மீரா, எழுதுறேன்டா. என்ன டாடி? குட் மார்னிங்டா, எழுதுறேன்.
மீரா என்னப்பா? அப்பா வெளியில் போயிட்டு வரேன்னா ம் கதவை போயிட்டு போகிறேன். பயப்படாம இரு. யார் எதை கேட்டாலும் ஒன்றும் பேசக்கூடாது, சரியா? ம் உள்ள போய் படுத்துக்கிறியா? ம் டாடி கண்டிப்பா வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக வந்துடுவேடா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். Bye, மீரா. Sorry. ओए दीपक, वेलू कहाँ है? मालूम नहीं दीदी। साला पता नहीं कहाँ मर गया। ओए वेलू, ओए वेलू, அக்கா வந்துட்டேன். வந்துட்டாங்க. आ साले आ। தமிழே பேசவே புரியாது. सुबह से क्या उखाड़ रहा था बे? क्या? இதே நீ கழிக்கலக்கா. आदि ना? மாடி கட்டில போய் ए போ. சுமர், வாயா. நாத்துக்கு உனக்கு இந்த வேலை? இப்போ கூட ஒன்று முழுகி போயிடல. உனக்கு 10,000 ரூபாய் பணம் கடனா தரேன். வண்டி ரெடி ஆனது ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. சென்னை போய் நீ என் துட திருப்பி கொடுத்துரு, சரியா? அதை விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு சரி வராதியா? நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது சரி, யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அது படிதான் நடக்கும். ஓ ஏய், உன் பேர் என்ன? உனக்கு இதான் சொந்த ஊரா? என்னடா நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம என்ன கேள்வி கேட்குற? சரி சொல்கிறேன். என்ன எழுச்சி போன டீ ராஜி மாதிரி இருக்கிறான். சொந்த ஊர் திண்டிவனம். அப்பா அம்மாவுக்கு விவசாயம் தான். வீட்டுக்கு ஒரே பையன்டா. ஊரில் ஒழுங்கா இல்லாமல் சுற்றினதுனா சொந்தக்கார பசங்களை அடித்து துரத்திட்டானுங்க. அப்படி என்ன தப்பு பண்ண? எல்லாம் இந்த செஸ் வெறி தான். சில பேர் கபடியில் வெறி, சில பேர் கிரிக்கெட்டில் வெறி. எனக்கு செஸ் வெறி. என்ன சொல்கிறது? ஒருத்தன் காம வரைய சுற்றினா சுற்று போட்டு அடித்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. கலியுகத்தில் ஜெகஜமப்பா. அப்போதான் நாய்க்கு படம் ஆபத்து வந்தது. சரி திருட்டு வண்டி ஏறி பம்பாய் போல முடிவு பண்ணிட்டேன். என் கரகம் சோறு தூண்டுறதுக்கு இங்கே நிறுத்திட்டானுங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம சிம்ரன் அக்கா. அதுலேருந்து அக்காவை ஒன்சைடாக லவ் பண்ணுறேன்னா பாரு. ஏண்டா அக்காது 6 ஜாக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்துங்க. அவ்வளோ வெறி. ஏ வேலு, அங்க என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டு போய் வேலையை பாரு. சரிக்கா. ஐயோ ஒன்னுதாயா. சரிங்க. ஆரிராரோ ஆரிராரோ
ஆயிடுச்சு தெரியுமா? ஏன்பா இவ்வளோ லேட்டு? சொல்டா. பயந்து போயிட தெரியுமா? அப்படியா? அம்மா சாப்பிட்டுருப்பாங்களாப்பா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? அவனை விட்டு விடட்டுமா? வேண்டாமா, நீ சாப்பிடு. மீரா சாப்பிடு சாப்பிடு. ஈஸ்டா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். குட் கேர்ள். சாப்பிடு. டாடி எப்போ டாடி நம்ம இங்கேருந்து போவோம்? சீக்கிரமா. அதான் எப்போ டாடி? இன்னும் கொஞ்சம் நல்ல. வண்டி ரெடியானதுமா? அது வரைக்கும் அம்மா தனியா இருப்பாங்களே, பயமா இருக்காது? எப்பயுமே அம்மா தான் சண்டை போடுவாங்க, நீங்க அமைதியா இருப்பீங்க. அம்மா நல்ல அம்மா தான். அன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணா. நான் டார்ச்சர் பண்ணாலும் அடிப்பீங்களா? அப்பா யாரையும் பேட் பண்ண. மீராவுக்கு என்னாச்சு? உடம்புல சுடுது. பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கு, குடின் போறியா? காதுல விழுதா இல்லையா? யோ என்னையா ஆச்சு உனக்கு? எப்ப பாரு உம்முன்னு இருக்க. எந்த தைரியத்துல நீங்க தங்கலாம் முடிவு பண்ண? கேக்குறது காதுல இல்ல? இது பாரு, தனியா இருந்தா பரவாயில்ல, கூடவே ஒரு பொன் குழந்தை வேற. சரி நீ வேலை போயிட்டேனா உன் குழந்தை தனியா இருக்காது? மீரா படிக்கிற அளவுக்கு இங்க ஸ்கூலும் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் குழந்தை தனியா கிடப்பா? என் கடனால நீ வீட்டுக்கு போற வர. சிம்ரன், சொல்லு. நான் ஏன் செட்டில் ஆகலாம் வரல. என் மீரா கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். அதுக்கு இதுதான் சரியான இடம். உன் பிரச்சனை என்ன? நீ யாரு? உன் குடும்பம் எதையும் சொல்ல மாட்டேன்ற. சரி உன் பொண்டாட்டி என்னாச்சியா? சாலா மூக்கோல்வே. இது வேற. உடம்பு சரியில்லையா? இல்ல பிரிஞ்சிட்டீங்களா? நான் கேட்டே இருக்கேன், சொல்லு. உயிரோட இருக்காரா இல்லையா? வாயை திறக்க மாட்டானே. என்னமோ நடந்துருக்கு புரியுது, ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் கடைக்கு போல சாயங்காலம் மீராவை டாக்டர் கூட்டிட்டு போறேன். வருதா வா. சாப்பிடு. நான் போய் மீரா பாலா கொடுத்துட்டு வரேன். பாப்பா நீயா? ஐயோ சும்மா நான் ஓடுறேனா? அடி பிடிச்சா? அப்பங்க சரி போலாமா? ஏன் வீட்டு இல்லங்க? சும்மா போர் அடிக்குது. என்ன போர் அடிக்குது? சரி வீட்டு போலாம் வா.
எங்க அப்பாட்ட போய் சொல்லாதீங்க. ஆமா ஏன் உங்க அப்பா சொல்ல வேணாங்க? திட்டுவாரு. ஸ்கூல்ல போறீங்க? போணும். அப்புறம் போல எங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்பா அம்மா சண்டை வந்துச்சா முதல்ல எங்க அப்பா கோவத்துல அடிச்சுட்டாரு எங்க அம்மாவை. நிறைய ரத்தம் வந்துச்சா அப்படியே அம்மா விட்டு ஓடி வந்துட்டு எங்க அப்பா பாவம் தெரியுமா அந்த சரியா சாப்பிடுறது சரியா தூங்குறது அப்பா பாரு அழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் என்னாச்சு? பிள்ளையார பட்ட வேண்டின அம்மா நல்லா கவனிக்கிறாரு பக கேட்க மாட்டேங்கிறாரு. கொண்டாடாட்டி போட்டுட்டு கேட்டுட்டா தலைமை வைக்கிறா. என்ன கோவிந்தன் அண்ணே எப்படி இருக்கீங்க? சுபிக்ஷமா இருக்கம்மா. இந்தால் மூஞ்சி எப்படி போகுது? ஐயோ ஐயா முழு பாட்டுமாயா பாட போறீங்க? முட்டி மூச்சு வாங்கியா? யோ யோ கொடியா இதே நல்லா தானே? யோ சொல்றியா? ஏய் சீக்கிரம் கொண்டாயா தாங்க மாட்டாரு. பாடாடாது ஐயா அவசரத்தியா இருக்கும். சீக்கிரம் எடுத்துறியா? தோத்துறியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. லிவர் பாத்துக்கங்க. ஐயா உங்க முன்னாடி எப்படியா குடிக்கிறது? வாயால குடியா? என்ன மனசு எச்ச குடிக்கு எப்படிலாம் நடிக்கிறான் பாரு. சிம்ரன் இதோ வந்துச்சு சார். மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட டிக்கெட் போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பிரமாதமா இருக்கு. என்ன கோவிந்தன் சார் நம்ம கடையிலே விட்டு அடிக்கிறீங்க? வாட தூக்கலா இருக்குமா? நம்ம கடையாச்சே சாப்பிட்டு பாருங்க. காரம் தூக்கலா இருக்கு. டேய் தம்பி வா வா. என்ன உன்னதாண்டா வா. சிம்ரன் தம்பிக்கு காது கேட்காது. ஐயா அவன் காதை ஒளிச்சு இருக்காயா? கேட்காது. கிட்ட வந்தாதான். உன் பேர் என்னடா? முகுந்தன். முகுந்தன். எந்த ஊர்? உன்னதாண்டா. டேய் ஐயா கேக்குறாருல. சித்திரதுர்கா. என்ன கோவிந்தன் சார்? பேசக்கூடாது. என்ன வேலை பார்த்த? ஹோட்டல் வேலை தாங்க. தலப்பா கட்டா இருக்கும். கட்ட பார்த்தாலே தெரியுது சார். யூ நோ பாண்டி. என்ன அடி அடியா? கணேஷ் பாண்டி. அக்யூஸ்ட் கண்ண பார்த்து கண்டுபிடிச்சு. பட் பயப்படாத. உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது. நல்லவனா தெரியுதியா? சரக்கு சாப்பிடுறியா? வேணாங்க. ஏன்டா? பழக்கம் இல்லைங்க. அம்புட்டு நல்லவனா நீ? போயா போ. ஒரு நிமிஷம். சார் Again, you know, பாண்டி. கணேஷ் பாண்டி. அக்யூஸ்ட் கண்ண பார்த்து கண்டுபிடிச்சு. ஐயா ரெண்டு தடவை சொல்லுவாரு. என்ன கோவிந்தன் அதுவே பஞ்சத்து படுக்க வந்திருக்கு. பஞ்சத்து தான் வருவாங்கம்மா. ஆனா பஞ்சரா போய்டுவாங்கம்மா. ஜாக்கிரதை. சரி முதல்ல சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறது? ஏய் பாட்டு நிறுத்துறீங்க. சார் பிளக் கட்டிக்கிச்சு சார். ஏய் சீக்கிரத்து பிளக் போடுறா. ஜெயான்னு நினைப்பு
சரி சரி சார். மாமா என்ன பண்ணிட்டு நீ காய்கறி துணில காணாம போகுது. என்னடா சத்தம்? கேக்குறல? ஏய் ஏன்டா தோரையா வாயா. ஏய் அண்ணே என்னடா சத்தம்? அதானே அது வந்து அக்காவோட ஜாக்கெட் காணோம். இவங்க லாரி கடை எந்த கடை கிடைக்குதா? கையில மட்டும் கிடைக்கும். மண்டை வச்சிரறான் அப்படியே. அதெல்லாம் என் ஜாக்கெட் மட்டும் காணாம போகுது. முகுந்தா ஏய் வாயா தூக்கிட்டல. ஏடா ஜாக்கெட் கலியுகத்துல ஜாக்கெட் பாபா. ஏய் நம்ம எல்லாரும் சோறு போடுறோம் சிம்ரன். அவ விஷயத்துல கம்பம் பண்ணி வாழாளன்னு நினைச்ச அவ்வளவுதான். போட்டு இங்கே உசார் பண்ணிட்டியா? பிஞ்சிரும் இரவிலாட்டம் பகலில் தூக்கம் பொண்ணை இந்த பையன் கொத்திட்டு கூட போல் இருக்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்ட் சார். சொன்னா சரி சரிங்க. நல்ல ஆம்லெட் போடுவாங்க. போட்டு வா. ஓ இரவிலாட்டம் பகலில் தூக்கம். ஆனா உண்மையா இவன் தப்பா பாடினாலும் ஐயா சிவாஜி பண்றதையா பாடுறான். அதுல எனக்கு சந்தோஷம் ஐயா. நயா ஒரு என்ன கேட்டாரு? எனக்கு ட்ரான்ஸ்ஃபர். உன்னதாயா என்ன கேட்டாரு? ஆம்லெட் சொன்னாரு. ஆம்லெட்டா? சரி பாத்து இதே நல்ல போடு. ரொம்ப இஷ்டம் போல. ஆமா உனக்கு பொண்டாட்டி பேசணும்னு தோணல? வந்ததுல பாக்குறேன் ஒரு வாட்டி கூட பொண்டாட்டி பத்தி பேச மாட்டேங்கிறியா? ஏன் செல்போன்ல இல்லையா? இல்ல இல்ல. செல்போனா பொண்டாட்டியா? ரெண்டுமே. கேட்டா சொல்லவா போற? உனக்கு சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களா யார் சந்தோஷமா இருக்காங்க? நீதியோட லெஸ்ஸதான் நான் இருக்கேன். நீ ஏன் கல்யாணம் கிடைக்கல? கல்யாணமா? எனக்கா? இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு. அதான் சமீர். ரெகுலரா என் கடைக்கு சாப்பிட வருவான். லாரி கிளீனர். பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. முடிவு பண்ணிட்டேன் அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம். கடை வரைக்கும் அவனோட பழக்கம் வீடு வரைக்கும் தொடர ஆரம்பிச்சது. அவன் எனக்கு மட்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு. பெத்தவங்க வளர்க்கிற பசங்களே தப்பான முடிவு எடுக்கும் போது தனியா வளர்ந்து பொண்ணுன்னா கேட்க வேணும். இவனதான் கட்டி போறோமே ஒரு நினைப்புல படுக்க வைக்க பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்போதான் அவங்களோட இருந்த பல நாள் லட்சியம் தெரிய வந்துச்சு. என் கூட படுக்கிறது இல்ல, அவன் சொந்தமா லாரி வாங்கணுமா. லட்சியம்னா பொறம்போக்கு. நீதான் தாவா வச்சிருக்கியே, 10 பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லாம உன் உடம்பையும் கொடுத்தேன்னா நிறைய காசு கிடைக்கும்.
சொந்தமா லாரி வாங்கணும்னா சாலா ஒண்ணு அவனை கொலை பண்ணணும் இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டமா யோசிச்சேன். ஆனா என்ன சுத்தி என்ன நம்பி இருக்கிற இந்த வேலை செய்யற அந்த 10 பேர் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. மூணு வருஷம் ஆச்சு. இருக்கானா செத்துட்டானா கூட தெரியல. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்து அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? வீட்டு போலாமா? இல்ல இல்ல மீரா போய் படு. மீரா வாய் மூடு. பேச மாட்டேன். தோண பேசிக்கிட்டு போய் படு போ. வாய் ஜாஸ்தி ஓடி உள்ள. மீரா உள்ள போ. குழந்தை சாப்பிட்டாளா? என்னாச்சு? ஜெனி இந்தா என்ன இது? இவ்வளவுதான் கிடைச்சது. எவ்வளோ? 10,000. இது யாருக்கு கொடுக்க முடியும்? எடு. ஜெனி எடுங்கறல. என்னாச்சு? எடு முகுந்த். என்னாச்சு சொல்லு. எடுக்கறியா? குழந்தை பாத்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? வாய் திறந்து சொல்ல. சாகடிக்காதீ. யார்? நானா? சாவு வரலன்னு காத்துட்டு இருக்கேன். சுத்தி வளைக்காத. என்னாச்சு? என்ன ஆகணும் முகுந்த்? உனக்கு என்ன பண்ண? ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் ஜெனி. இப்போதான் உள்ள வர. வீட்ல இருந்தா வந்து பதில் சொல்லணும். நீ இவ்ளோ லேட்டா வர? ஜெனி
Will you stop it? Why should I stop this, Mukund? You started this. You started this hell. Ana కష్టపడుతున్న నాను మీరా ఉందా ఇప్పుడు నా బాధపడற உன் கூட வாழ வாழ்க்கை நரக வாழ வாழ்க்கை என்னோட வாழ சொர்க்கம்னு சொன்ன இப்ப சொர்க்கம் நரகமா தெரியுதா? அன்னைக்கு I believed you. இப்போ But I still love you. காதலிக்கிற எல்லாருமே இப்படிதான் கஷ்டப்படுறாங்க முகுந்த். ஏன்டா? Why? நீ செஞ்சு வச்சிருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா கடவுள் கூட ஒண்ணு மாட்டாரு. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? யார் செய்ய தப்பு? ஜெனி நான் இது பண்ணாலும் பண்ண நான் கேட்டேனா? கடன் வாங்கி சார்ஜ் செலவழினா நான் சொன்னேன். செஞ்சதெல்லாம் நீ செஞ்சு எனக்கு செஞ்சு சொல்வியா? என்ன பேசுற? அன்னைக்கு செய்யும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு சின்ன வரும்போது தப்பா தெரியல உனக்கு. நினைவு தெரிஞ்ச நாள் நான் ஹாஸ்டல்ல 3 வேளை சாப்பாடு எப்படி இருக்கும் பரவாயில்ல. தூங்க நாள் அடியடும் எனக்கு. வேற எந்த அவசியம் படாம வளர்ந்து நான் கேட்டேன் உன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்டு சொல்லு. எதுவுமே கிடைக்காம வளர்ந்த தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ண. அது தப்பு சொல்றியா? கஷ்டமா இருக்கு ஜெனி. நீ செஞ்சது தப்பு சொல்லல முகுந்த். கடன் செஞ்சு அதுதான் தப்பு. கடன் எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதானா? எவன்டி கடன் வாங்கல? உலக கடன் சுத்திட்டு இருக்கு. வெரி கிளவர் ஆர்குமென்ட் முகுந்த். அண்ணா கடன் திருப்பி கட்ட முடியுமா? பார்த்து வாங்கணும். இல்லனா நிலைமை தான் எல்லாம் இருக்கும். ஊரா ஓடி வேண்டியதான். ஊரா ஓடன என்ன? உன்னை மீறி தனியா ஓடலையே. அது சரியா நீ? அனாதை தானே நான். கேக்க இருக்கா? இப்படி பேசாத ஜெனி. செஞ்சாலும் செய்வேன். ஜெனி ப்ளீஸ். உன்னை நம்ப முடியாது முகுந்த். என்ன நம்ப முடியலையா? மறந்துட்டியா ஜெனி? கடன் பதில் சொல்ல முடியாம தனியா வீட்ல போறவனை எப்படி நம்ப முடியும் முகுந்த்? டெய்லி வெள்ள போனா திரும்ப வீட்டுக்கு போய் வருது முகுந்த். Stop it Jenny. You started again very boring. சொன்னது எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்பேன். So do you think I'm gonna come give you money or pay your debts? எனக்கு கடவுள் இது மேல நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் நாமே கஷ்டப்படுறோம். Fish. பிரச்சனை உங்க அம்மா கிட்ட போகலாம்னு சொன்னேன். அத்தியும் நீ கேட்க மாட்டேங்கற. உனக்கு பிரஸ்டீஜ் முக்கியம். உன் வைஃபையும் உன்னை விட வீணா போன தன்மானம் தான். நம்ம மூணு பேர் வேற யாருமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாம் பாத்துக்கணும். இதுக்காக யாரும் விட முடியாது. நீ என்ன தம்மா பேசுற? மீ நான் ஜெனி மீரா பாக்குற. மனசாட்சி கடா உனக்கு. Tell me. என் லைஃப் என்ன நாசமாக்கிட்டேடா. Why? You know what? இப்போ நான் அனாதை வாழ்க்கை பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல You ruined all our lives, Kukun. Why the hell, Kukun? Mukund! Daddy! Hey, Mukund! பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கான். சொன்னா மட்டும் கோவம் வரும். Why the hell are you acting like this? What do you think of yourself? Huh? Why are you deaf? நான் கூப்பிட்டது விழலையா? சாப்பிட வருவியா மாட்டியா? ஒவ்வொரு காரியம் ஸ்வைப் பண்ணி வச்சிருக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு Why are you crying now? Huh?
அழுதாலும் சரி பண்ணி கடந்தாலும் சரி பிரச்சனை தீராது முகுந்த். பிரச்சனை எப்படி தீர்க்கணும் யோசிக்காம அழறியே. வெக்கமா இல்ல? நீ அழற மாதிரி அழ முடியாது முகுந்த். அழுகனால எனக்கு என்ன தெரியாது. நான் தான் அசாமி வச்சுக்காம வளர்ந்துட்டேனே. எனக்கெல்லாம் எப்படி அழுக வரும்? நம்ம ரெண்டு பேருக்கு வீரா வேற கஷ்டப்படுறான். நான் ஹாஸ்டல் மதியா படிச்சிட்டு இருந்தேன். பட் ஏன் பொண்ணுக்கு அம்மா இருந்தும் நிம்மதி இல்லாம அவஸ்தைப்படுறான். வீரா ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு முகுந்த். ப்ளீஸ் டூ சம்திங். நோ அழுக நம்ம கொடுத்துறாத ப்ளீஸ். வா சாப்பிட போலாம். விடு கம் சாப்பிட போலாம். போதும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்க சாப்பிட வருவீங்க கிளியர் பண்ணாரே. சாப்பிடு ப்ளீஸ். அம்மா தான் சொல்லிட்டாங்கல. சாப்பிடுங்கறங்கல. தூக்கம் வரலையா? ஹலோ. அவர் இல்லை சார். சார் முதல்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பேசுங்க சார். ஓகே. காலத்தால மீரா ஃபாஸ்டா ரெடி ஆப்பா. அம்மா யூனிஃபார்ம் காணோம். இந்த ஃபோனை எங்க வச்சு தொலைச்சேன். அம்மா ஹலோ
ஹலோ ஓடி முகுந்த் இருக்காரா? அவர் இல்ல சார். என்ன மேடம் இருக்காரு? எந்த காலுக்குள்ள ப்ளே பண்ணல. இல்ல இங்க போன் அடிச்சு இல்லன்னு சொல்றீங்க. என்னதான் இருக்காரு அவரு? கியூ கார்டு ஒரு எந்த கிடையாது. லீகல் நோட்டீஸ் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னதான் இருக்கீங்க? வீட்டுக்கு போலீஸோட வந்தா பதில் சொல்றீங்களா? அந்த ரொம்ப வேற மாதிரி ஆயிடும் மேடம். மீரா ரெடி ஆகலையா? அம்மா நீயே வந்து எடுத்து கொடுமா. இப்போ ஏன்டா? ஹலோ மேடம் பேசிட்டு கதைக்கறீங்க. கடன் வாங்குவீங்களா? இல்ல சார். படிச்சாலே மேடம் பண்றீங்க. அவர் போனது அதிகம் எடுக்கிறது கிடையாது. இப்ப கால் இருக்காரு அங்க இல்லன்னு. என்னதான் இருக்கீங்க? வீட்டுக்கு ஆள் வர விட்டுறாதீங்க மேடம். வேற மாதிரி பாத்துக்கோங்க. சீக்கிரம் பணத்தை கட்ட சொல்லுங்க. முகுந்த் ஏய் முகுந்த் டேய் உன்னால எப்படி தூங்க முடியுது? கடங்கற காலையில கழுவி ஊத்துறான். முகுந்த் எழுந்து போன்ல குடும்பம் நடக்கலாம்னு கேக்குறான். நீ என்னடா கூல தூக்கிட்டு இருக்க? போ முகுந்த் என்ன பண்ற? ஏன் பண்ண தெரியாது. அந்த சங்கல வர பிரச்சனை மூடி வரணும். இல்ல மொத்த குடும்பம் சூசைட் பண்ணிக்கலாம். எங்க போக சொல்ற? எங்க போய் யாரை கேட்க சொல்ற? யாரும் கொடுக்கல இல்ல. சோ அதுக்கு என்ன வழி? சி முகுந்த் தெரியலடி. தெரியலையா? ஹோ தெரியல. குட் தெரியல. நான் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? சென்னைக்கு போறானே முடியாது. நீ என் பொண்டாட்டி காப்பாத்த அவங்க சொல்றியா? உன்னை விட்டு வா, பிரச்சனை எல்லாம் சால்வ் சொல்லுவாங்க. ஏன்னா பொய்யான ஸ்டேட்டஸ் வாங்குறவங்க அவங்க டெலமெண்டல முடிச்சு நீ முட்டாள் மாதிரி பேசாத. நீ பண்ற உனக்கு கோலிவாதவ. இல்ல நீ சொல்ற உங்க அப்பா அம்மா கோலி கௌரவம்னு. நீயும் கோலி கௌரவம் ஊர் கடன் வாங்கின. ஊரா ஒளிஞ்சிட்டு இருக்கும். பேங்க் சித்திரதுர்கா செக்மங்களூர்னு. முகுந்த் இதனால மீரோட போட்டு கொஞ்சமாவது தெரியுது உனக்கு? நான் பண்ண புண்ணியம் நினைச்சேன். நீ இப்பதான் தெரியுது. நான் பண்ண பாவம். சரி பேசாத முகுந்த். பேசாத. எனக்கு கேட்ட அவமானம் வேதனை இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் நானே முடிவெடுத்து சரி வரும். என்ன முடிவு? என்னவோ இது உனக்காக வாழணும்னா இனிமே உனக்காக வாழ போறேன். அதுக்கு போன்ல பேச கூடலாம் போய் குடும்பம் நடத்தி கடன் அடைக்கணும்.
மார்னிங் சார். உட்காரு. தேங்க்யூ சார். உதா இங்க வா. கலக்கலப்பு இல்ல. சாப்பிடு உடம்பு பார்த்து. இதுல வேற உட்கார்ந்திருக்கான். சார் தேய்ச்சிரும் அப்போ. வேலை இருக்கு உட்காரு. உட்கார்ந்துக்கணும்னு நினைக்கிறான். இவன் தள்ளிட்டு உட்காரு. என்னடா உள்நாட்டிய பற்றி கொடுத்த மாதிரி இருக்கு. சொந்த ஊரு கர்நாடகாவா? சென்னை தான் சார். சித்ரதுர்கான்னு சொன்ன அங்கே போய் செட்டில் ஆகி வருஷம் அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. எங்க? சென்னையில். பார்த்தா பெரிய மாதிரி இருக்கு. தாபால வேலை செய்யற? வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? உன்னதான். என்ன சிம்ரன் ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. அதான் உடம்பு சரி. அதை விடுங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. வேற எதுவும் பிரச்சனை நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன். எல்லாம் சரியா தானே போகுது? குழப்பம் இல்லையே. சிம்ரன் எவனை பார்த்தா ஆகுமா இருக்கு. இவன் கண்ணை பார்த்தா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் பேசிட்டு இதை நானும் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கேட்ட மட்டும் சொல்லிட போறோம். அப்படியே சொல்லு முகுந்த். ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் இல்லை சார். இந்த பாரு உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு நீ வேற சிம்ரன் வேற இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன உதவி வேணாலும் சரி, எதுன்னு நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். ஓகே ஒரு வேலை பண்ணு. சாயங்காலம் வீட்டுக்கு வா. ஃப்ரீயா பேசலாம். இல்லை சார், வேலை இருக்கு. அப்படியே ஐயோ, அதெல்லாம் இல்லையா. நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சொல்லிட்டா வீட்டுக்கு வா. யோ என்கிட்ட தான் சொல்லல. போய் பாண்டி சரியாவது மனசு பேசு. போயா. சரி போ. சரிங்க சார். வரேன் சார். என்ன பிரச்சனை தெரியலையே. ஒரு மார்க்கமா இருக்கா? அதான் எனக்கு புரியல. பிடிச்சிருக்கா நமக்கு? நான் பேசுறேன். சாயங்காலம் வீட்டுக்கு வர. யோ வாங்கயா. கோவிந்தா சார். டேய் தம்பி வரேன். சார் என்னடா என்ன விஷயம்? சார் சார் நான் வீட்டுக்கு வந்து வா. சரி. வாங்க பாஸ். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓடி பார்த்து சொல்லுங்க. சாவி. சரி. நான் சார் பிடிச்சிதா? பிடிச்சிருக்கு. காசு அதெல்லாம் அக்கா குத்துச்சு. சரிங்க. வட்டா இதுக்கு மேலே நாம இங்கே வந்தோன்னா தேவையில்லை பிரச்சனை தான் வரும். உடனே மீறி கிளம்பணும். அப்புறம் இதான் அரண்மனை. இங்க ஒரு ராணி இருந்தா. அட்டகாசம் இளவரசன் இருந்தா. ஆனா இப்போ இல்ல. போலீஸ் என்ன சும்மாவா? முகுந்தா நான் காலையில காக்கி சட்டை போட்டேனா கழட்ட வர மனுஷனே கிடையாது. ஆனா கல்யாணம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். கரெக்ட். சாயங்காலம் சினிமா பீச்சுன்னு எனக்கு தெரியாது. I'm not a guy. I love the profession. Yes. என் பையன் 4 வயசு. Finally divorce. Great divorce. மனசாட்சியே இல்லாம விட்டு போயிட்டா. கையெழுத்து கொடுத்துட்டேன். அவனுக்கு 19 வயசு. கண் கூட காட்டல. எஸ் இன்னவே வரைக்கும் யாருக்குமே துரோகம் கிடையாது. கொண்டாட்டி போலீஸ் வேலை இருந்தா போலீஸ் வேலை எனக்கு மாத்திரமா தோணுச்சு.
போட்டு கொடுத்துட்டேன். யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டா வேற வழி. மனுஷன் தானே. சார் பார்த்து பாரு சிம்ரன் இந்த உலகத்துல பொண்டாட்டி வெப்பாட்டி காதலி அத தவிர வேற எந்த மேலான உறவு இருந்தாலும் தாய் என் தங்க என் மக எப்படி வச்சுக்கலாம். அதான் சிம்ரன் நல்ல பொண்ணு. அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் ஆசைப்பேன். அவ சந்தோஷம் உங்களுக்கு சொன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ முகத்துல சிரிப்பை பார்த்து அதுக்கு காரணம் நீ. சார் பாத்துக்கிறேன். பாண்டிடா கணேஷ் பாத்துக்கிறேன். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க, 4 பேரு சொன்னாங்க. அண்ணாச்சிக்கு ஆணி நூத்தா ரெடியா? நைனா வெஸ்டியா கலைக்கு ஒன்று பொண்ணா வெங்க பாடுப்பா ஒய்விச்சு பாடு. என்ன பாட்டு பாட? அம்மா பாட்டு. அம்மா பாட்டுன்னா சோறு விட்டு மண்ணு பாடுவாங்கல்ல அதுவா? நிலா வருவியா, நிக்காம வருவியா, மலை மேல ஏறி வந்து மல்லியப்பு தருவியா. நிலா வருவியா, நிக்காம வருவியா, மலை மேல ஏறி வந்து மல்லியப்பு தருவியா. நிலா 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 காஸ்ட்லி பாரு, பக்கத்துல போலீஸ் காரு, கரெக்ட் பண்ண கிட்ட போனா ஐயோ டேஞ்சரு. மீட்டிங்கு டேட்டிங்கு சேர்ந்து கிட்டா ஜல்கு ஜல் சமராக்கிங்க. மூணு கம்மிங்க, நோ ஸ்டாண்ட் கம்மிங்க, ஹில் மேல கிளைம்ப் பண்ணி ஜாஸ்மின் ஃப்ளவர் கிவிங்க. மூணு கம்மிங்க, நோ ஸ்டாண்ட் கம்மிங்க, ஹில் மேல கிளைம்ப் பண்ணி ஜாஸ்மின் ஃப்ளவர் கிவிங்க. மூணு நேரத்துல தல தலன்னு ததுவுற மொத்தமா எடுத்துடுவேன்னு. ஸ்வீட்டா நீ முன்னே நிக்க வேடாம என்ன பார்க்க சிற்பத்தை செருக்கிடுவேன்னு. சிரிக்கி என்ன கிறுக்கி விட்டாலே விட்டாலே ஆழ்த்தாகி நின்னேனே. சாப்பண்ணி கொதின்னு போக வந்தேனே வந்தேனே. Don't worry, mame. Free out the mom. Orange pana bhai namke. हाय चंदा मम्मा आएगा, जल्दी से आएगा, पर्वत की ऊंची से चमेली लाएगा. चंदा मम्मा आएगा, जल्दी जल्दी आएगा, पर्वत की ऊंची से चमेली लाएगा. चंदा मम्मा हाय चंदा मम्मा.
கள்ளி இருக்க வேஸ்டாக நீயும் சுத்த பருப்போ கோழிக்கு துணையா போகாத கிளியாட்டம் நான் இருக்க குரங்காட்டம் நீ இருக்க மலைய மாட்டிக்க அசைய வைக்காத நல்லதோடு போல புஞ்சிய நீயும் மாத்தாத மாத்தாத கள்ள நோட்டுக்கு பிசினஸ் இங்க தேடாத நீ உஷார் பண்ண உருகி போதும் அழுதான் நான் இல்ல பேஜார் பண்ணா உனக்கு நாளைக்கு வேலை இல்ல தந்தூரி அடுப்பு சும்மா இருக்கு ராவோய் சந்தா மாமா வஸ்தாவா தொடக்க வஸ்தாவா கொண்ட மீத உன்ன மல்லை பூரு தீசு கொஸ்தாவா சந்தா மாமா வஸ்தாவா தொடக்க வஸ்தாவா கொண்ட மீத உன்ன மல்லை பூரு தீசு கொஸ்தாவா சந்தா மாமா சந்தா மாமா நீ சாப்பிட்டியா? நான் தேவையில்லாம இல்லாமல் இங்கே வந்து உன்னை குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சிமரன் என்ன மன்னிச்சிரு. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நான் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ நிறைய முறை எனக்கு கேட்டிருக்க. உன்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல சிமரன். சொன்னா புரியல. வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. எனக்கு உன் மூலமா பாண்டி மூலமா பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். பட் too late. பல கனவு ஜெய வாழ்க்கை இப்ப எல்லாமே சூன்யமா போச்சு. பாண்டி கூப்பிட்டாரே, நீ போனியா? உன்னை பத்தி கேட்டாரா? அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கை வலி வேதனை எல்லாத்தையும் சொன்னார். அவரை விட்டு கொண்டாட்டி அவரை பார்க்கணும்னு துடிக்கிற பையன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். ஆனா அவர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு. என்னால முடியல. பிரச்சனை யாருக்குதான். அதுக்காக அதே யோசிச்சிருந்தா நல்லா இருக்கும். முதல்ல பிரச்சனை ஒளிந்து விட அதை தள்ளி பாரு. பிரச்சனை நம்மள விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். வேணா என்ன எடுத்துக்கோ நீ. என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உயிரோட பார்த்துக்க முடியாது. அது தள்ளி வச்சு பார்த்ததுனாலதான் இன்னைக்கு 10 பேர் சாப்பிடுறாங்க. நம்பி வந்து ஒன்னையும் இந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது கடைசி வரைக்கும் தொடரணும் ஒரு ஆசை தான். புரியுது. உனக்காக வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது நான் இல்ல. புரிஞ்சுக்கோ. சரி இதை விடு. கடைசியா கேட்கிறேன். உன் பொண்டாட்டி இல்லைன்னா உயிரோட இல்லையா? எப்படி? சிம்ரன் நான் ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டேன். நாளைக்கு ஒரு நாள் கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் பணம்
ஒண்ணு இல்லையா யார் யார் ஒரு நிமிஷம். என்னடா சார் என்னடா அந்த பக்கம் சிக்கன் சொல்லிட்டு வரலான்னு. ஆமா என்னமோ பேசணும்னு சொன்னேன். சார் வீட்டுக்கு வந்து இங்கேயே சொல்றேன். சாயந்தரம் டியூட்டி இருக்கு சார். முகுந்தனை பத்தி பேசலாம் சார். முகுந்தனா? ஆமா சார், சாப்பாடு வேலை சார். முகுந்தன். சரி சொல்லு சார். பர்சனலா பேசணும் சார். யோ டியூட்டி பண்ணியா? பிரச்சனை பண்ணா வேற மேட்டர் சார். உன் இன்ஸ்பெக்டர் கணேச சொல்லுடா. ஒரு வேஸ்ட் சார். சிவாஜி பாடினு சிம்ரன் கூட சீனியர் பர்சன். நீங்க தான் கரெக்டான ஆளு சார். ப்ரமோஷன் வேலை வந்துருச்சு. கதவு அடிச்சிருக்காங்க. மீரா 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 என் குழந்தைய பாத்தியா? தண்ணி மண்ணி பண்ணடா. 4000 பேர் வர. ஏய் என்ன தர முகுந்தா? ஏதோ குழந்தை காணமா தேடி நிக்கறான். குழந்தையா? எங்க வர? ஏய் முகுந்தா. இங்க வா. யார் தர? குழந்தையா? ஏய் மீரா பாத்தியா? தர்ஷன் காவாண்ட எஸ்ஐ கோவிந்தங்கல உன் குழந்தை மொத்த கையேறா எல்லா கதையும் மொத்தமா தெரிஞ்சு வச்சு இப்படி கோபப்பட்டுதான் பொண்டாட்டி அடிச்சுக்கொண்டு கம்பி என்ன மச்சான் மாட்டிக்கினாரு கொடிய நாட்டிக்கினாரு. சரியா போச்சு. ஒண்ணு எல்லாத்தையும் விட்டு வச்சுடாடா. சார் முதல்ல பேச கையால அடிச்சு கொண்டுட்டு இப்ப தலைமலை சார் வாய்க்கு பேசாதீங்க சார். அது ஒரு விபத்து. உனக்கு விபத்து. ஆனா எங்களை பொறுத்தவரைக்கும் கொலை. சம்பவம் நடந்தன்னைக்கு போலீஸ்ல சரணடைய வேண்டியதானே? அதை விட்டுட்டு வந்து தலைமலை இருக்க என்ன தைரியம்டா உனக்கு? சார் தலைமறை இல்ல சார். நானே குழந்தைய கொண்டு போய் சென்னையில் பேரண்ட்ஸ் கூட போலீஸ் இருந்தேன். வர வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டி ரெடி 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் சார் வேண்டிய சூழ்நிலை. எனக்கும் கடைசியாக 10 நாள் என் குழந்தைங்கிற வாய்ப்பு ஆயிடுச்சு சார். அதை தவிர தப்பு பண்ணல. வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு போலான்னு இருந்தேன். ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்றது கணேச பாண்டியன் இல்ல, மறைக்காம சொல்லு. சத்தியமா சொல்றேன் சார். நான் அவளை கொலை பண்ணல. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் சார். ஜெனி வராது. அவ வாழ்க்கையில எதெல்லாம் அமையலையோ எல்லாத்தையும் அமைச்சு ஆசைப்பட்டேன் சார். அதோட விளைவு கடன் ஜாஸ்தி போச்சு. கிரெடிட் கார்டு ஆரம்பிச்சு பர்சனல் லோன், ஃபினான்ஸ் கந்து வெட்டின்னு ஏறி போச்சு. அப்ப தெரியல சார், கடன் மனுஷன் பாதிக்கும். அதுக்கு காரணம் ஜெனியோட சின்ன சந்தோஷம்.
அந்த சந்தோஷத்தை மொத்தமா தொலைச்சிருக்கேன் எனக்கு தெரியல சார். ஏய், நிறுத்துறா. தயவு செய்து நம்புங்க சார். வாழ்க்கையில சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதனால நடுவுனா நல்லா பார்த்துக்கோ. இது இல்லன்னா இது செலக்ட் பண்ணிக்க. இது பிரகாரம் போனீனா உன் குழந்தையிலே இருந்து பார்க்கலாம். இதுனா உன்னை போட்டு தள்ளிட்டு உன் பொண்ணை அனாதையாக்கிடுவேன். புரியுதா? நாளை கோர்ட்ல நீ வந்து சாட்சி சொல்லணும். சுமையா காலம் அமைக்கும் பகையா இது சரி இது என முறைப்பது போர்கள் வாரம் இது சரியா சரி இது தவறு இது என வகுப்பது வாழ்வோரி நேரம் தெளிவை எளிதில் இழந்திட இதயம் மறைந்திட அனைத்து கொடிய நாளாய் விடுந்திட அறிவை இழந்து பாழாய் மழிந்திட இது ஒரு பிறவியின் இலக்கென எங்க இருக்காங்க. Watchman! Watchman! Watch. No, Daddy, no, Mom, you play, Daddy. Please, Daddy. Daddy. Watchman! Daddy.
வீரா வீரா மேல மேல போமா உங்க பாட்டி பாட்டி விட்டுடா போ 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 போங்கறல்ல போ போ போன்னு சொன்னேன் போ சாமிலா இல்ல இல்ல அம்மா இல்ல இல்ல செத்து போயிட்டா அதுதான் உண்மை புரியுதா போ போ இதே மாதிரி அடிச்ச செத்து போயிட்டா போ போ கண்டிப்பா வந்துருவீங்கல்லப்பா. Little ducks went out one day over the hills and far away. The mother duck calls the quack, quack, quack.
One little duck came back, back, back. One little duck went out one day over the hills and far away. The mother duck calls the quack, 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 quack.